போர் சூழல் காரணமாக ஈரானின் கிஷ் தீவில் சிக்கி தவிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்களை தாயகம் மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி மூலம் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 மாசத்துக்கு மேலாச்சு கரையை கடந்து வீட்டுல இருந்து ஒருத்த பைசாவும் அனுப்ப முடியல. 10 நாள் ஊருக்கு போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு போனவர் கடலுக்கு போய் பிடிச்ச மீனை கூட சேல்ஸ் பண்ணாம அந்த எமர்ஜென்சில போயிட்டாரு. எமர்ஜென்சியா நான் போறேன் அப்படின்னு எங்க 10 பேரையும் இந்த போட்ல விட்டு போனாரு. 1.5 மாசம் வரைக்கும் அடிக்கிறோம். போன் அடிச்சா நான் இங்க இருக்கேன், அங்க இருக்கேன், இந்த வேலையில இருக்கேன், திறக்கல இருக்கேன் அப்படிதான் சொல்றாங்க தவிர எங்களுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அது இல்லாம நாங்க இங்க ரூம்ல இருக்கும்போது முதலாளிமாரும் உங்களுக்கு கேப்டன் இல்ல, நீங்க இங்க கிடங்க, சாப்பிடறதுக்கு வழி இல்லாம இருக்கும், தண்ணிக்கு வழி இல்ல, கரண்ட் இல்ல, ஏசி சரியான சூடு டைம்ல ஏசி இல்லாம அந்த போட்ல எத்தனை பேர் இருக்கு அப்படி இருந்து சொன்னாலும் எதை சொன்னாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. இந்த டைம்ல தான் யுத்தம் வந்தது. யுத்தம் வர்றப்ப எல்லா மக்களும் போச்சு. நாங்க அதுக்கும் கேட்கிறோம். அதுக்கு முதலாளி ஃபர்ஸ்ட் ஆரம்ப ஸ்டேஜ்ல சொன்னா எல்லா மக்களும் போகும்போது நான் அவங்கள அனுப்புறேன்னு சொன்னேன். கேட்டேன், அங்கிருந்து போன் அடிச்சு ஆளுங்களை நீ விடக்கூடாது, அவன் ஆளுங்க போனா இந்த கடன்லாம் இருக்கு, இந்த கடன்லாம் பிடிச்சி வச்சுட்டு தான் நீ ஆளுகளை விடணும், பைசா வாங்கிட்டு தான் நீ ஆளுகளை அனுப்பணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இருந்து முதலாளிகிட்ட ரகசியமா பேசி எங்களை இப்ப 10 பேரையும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தண்ணிக்கு வழி இல்லாம நாங்க இந்த குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்ல, வீட்டுக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு பேசுறதுக்கு போன் காசு இல்ல, ஒருத்தர் முகத்துல புதர் போல மண்டிக்கிறது தாடி மீச அந்த அளவுக்கு 1 ரூபா பைசா இல்லாம எங்களை இப்ப 2 மாசத்துக்கு மேலாச்சு ஊர்ல போயிட்டு அவர் இருந்துகிட்டு ஊருக்கு விட முடியாம இந்த யுத்தத்துல நீங்க செத்தா சாவுங்க, எங்களுக்கான இந்த கடை கொடுத்துட்டு தான் உங்களை நான் இந்தியாவுக்கு விடுவேன் அப்படின்னு முதலாளிகிட்ட சொல்லி முதலாளி இப்ப எங்களை இந்த அளவுக்கு ஒரு கட்டன் ரைட்டா பிடிச்சி வச்சிருக்காங்க. இவரோட முழு பேரு ஜான் கிளீட்டஸ், ஊர் மிடாலம், இப்போ விழுஞ்சத்துல செட்டில் ஆயிருக்கு. இப்போ நாங்க 10 பேர் இருக்கோம். சரியா 2 மாசத்துக்கு மேலாச்சு. எங்களை எப்படியாவது இந்திய அரசாங்கமும் இந்த மக்கள்லாம் சேர்ந்து எங்களை இந்தியாவுக்கு எங்களை அனுப்பத்துப்பாங்க. போர் சூழல் காரணமாக ஈரானின் கிஷ் தீவில் சிக்கி தவிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்களை தாயகம் மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி மூலம் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து நம்முடைய செய்தியாளர் ரமேஷ்குமாரை கேட்கலாம். ரமேஷ்குமார், கன்னியாகுமரி நிருபர் ரமேஷ்குமார் இணைந்துள்ளார். ரமேஷ்குமார், இது குறித்து விவரங்களை சொல்லுங்க. அஷ்ராப், கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த மீனவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமின்றி வெளி மாநிலம் அதே போன்று வெளிநாடுகளிலும் தங்கி மீன்பிடி தொழில் என்பது செய்து வருகின்றனர். இங்கிருக்கும் தூத்தூர் மண்டலத்தை சார்ந்த மீனவர்கள் திரளானோர் ஆழ்கடலில் அதிக நாட்கள் தங்கி மீன்பிடிக்க வல்லவர்கள். குறிப்பாக 1 மாதம் 2 மாதம் என ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க ஒரு திறன் பெற்றவர்கள் இந்த தூத்தூர் மண்டலத்தை சார்ந்த மீனவர்கள். இவர்கள் வெளிநாடுகளிலும் தங்கி மீன்பிடி தொழில் என்பது செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஈரான் போர் என்பது தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கும் இந்த நிலையில் அங்கு 680க்கும் மேற்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த மீனவர்கள் அங்கு தவித்து வருவதாக முதல் கட்டமாக மீனவர்களின் உறவினர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றனர். அவர்களை உடனே மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இவர்கள் கோரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் தமிழக முதல்வர் பிரதமருக்கு தற்பொழுது அவர்களை விரைந்து மீட்க நடவடிக்கை எடுக்க அவர் மனுவும் தற்பொழுது கடிதமும் அனுப்பியிருக்கிறார். இந்த நிலையில்தான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ஒரு மேலும் 10 மீனவர்கள் அவர்கள் உணவின்றி தவிப்பதாக ஒரு வீடியோவை நியூஸ் 7 தமிழுக்கு தற்பொழுது அனுப்பி தந்திருக்கின்றனர். அந்த வீடியோவில் அவர்களை அழைத்து சென்ற அந்த கேப்டன் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு திரும்பி இருப்பதாகவும் அவர் திரும்பின பிறகு இவர்களுக்கு போதிய உணவு இல்லாமல் ஒரு நிலை இருப்பதாகவும் தொடர்ச்சியாக இது தொடர்பாக அங்கிருக்கும் உரிமையாளரிடம் கேட்கும் பொழுது அவர் அந்த உணவுக்காக காசையும் சரிதான், அதே போன்று சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றால் அதற்கான காசையும் கொடுத்தால்தான் சொந்த ஊருக்கு அனுப்புவோம் என அவர் தெரிவித்ததாக மீனவர்கள் வேதனை என்பது தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே 680க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தவித்து வரும் இந்த நிலையில் மேலும் 10 மீனவர்கள் தற்பொழுது உணவின்றி தவித்து வருவதாக நியூஸ் 7 தமிழ் மூலம் தற்பொழுது ஒரு கோரிக்கை என்பது அரசுக்கு வைத்திருக்கின்றனர். அது என்னவென்றால் உடனே அவர்களை சொந்த ஊருக்கு அழைத்து வர தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் அந்த வீடியோவில் வேதனையுடன் பதிவு என்பது செய்திருக்கின்றனர்.
உடனே தமிழக அரசும் சரிதான், அதே போன்று மத்திய அரசும் ஈரானில் தவிக்கும் மீனவர்களும் சரிதான், அதே போன்று மற்ற மக்களையும் உடனே மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்பொழுது எழுந்திருக்கிறது. அஷ்ராப், நன்றி ரமேஷ்குமார்.